வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 21. அக்கா கணவன் கேட்ட தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரவேற்பறை அருகில் வரை வந்துவிட்ட பிரகன்யா தன் தமக்கையிடம் முணுமுணு என்ற அவனின் சமாதான பேச்சுக்குரல் அரைகுறையாக செவியில் விழவும் சிறு புன்னகையுடன் தேங்கி நின்றுவிட்டு பின் திரும்பி சென்று விட்டாள். சற்று நேரம் கழித்து 10 நிமிஷம் டைம் கொடுத்தாச்சு, உங்க கொஞ்சல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னா நாங்க வரலாமா என்று தள்ளி நின்று குரல் கொடுத்தாள் கன்யா. வா வா, எல்லாம் நீ செஞ்ச கலாட்டனாலதான் என் பொண்டாட்டி இவ்வளோ அலறா என்றான் நன்மாறன் நொடிப்பாக. ஓஹோ, நேத்து உங்க நாளையும்தான் என் அக்கா அழுது வச்சா, அங்கே வந்தவள் ரோஷமாக கூற. ஆனா இந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் நேத்து நான் அழல என்றாள் பிரியஞ்சலி உடனே தன் கணவனை விட்டு கொடுக்காது. அப்பா, அவ்வளவுதான் அக்கா, நீ கல்யாணம் முடிஞ்சதும் என்ன மொத்தமா விட்டு கொடுத்துட்டல நீ. கன்யா வேகமாக தமக்கையிடம் உரிமை போர் தொடுக்க நாயகி திகைத்து போனாள். பின் அவசரமாக தங்கையை நெருங்கி, ஏ பிரகி, ஏன் இப்படியெல்லாம் பேசுற, என்ன அப்படியா நினைக்கிற என்று உருக்கமாக கேட்டாள். இன்னைக்கு காலையில வரைக்கும் நினைக்கல, ஆனா இப்போ சந்தேகமா இருக்கு. கன்யா கைகளை கட்டி கொண்டு விரைப்பாக நிற்க பிரியாவிற்கு சற்றென்று அவளை சமாளிக்க முடியவில்லை. ஹலோ, என் பொண்டாட்டி அப்பாவிங்கவும் ரொம்ப மிரட்டாத என்று தன் மனைவிக்கு பரிந்து வந்தான் மாறன். ஏன் அவளை மிரட்டுறது எல்லாம் உங்க தனிப்பட்ட உரிமையா என்ன? ஆஃப்கோர்ஸ், அதில் என்ன சந்தேகம் உனக்கு என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கினான். மை குட்னஸ், சான்ஸே இல்லை மாமா. என்னம்மா ஸ்டெபனா நிக்கிறீங்க நீங்க என்று வாயில் கை வைத்து கொண்டாள் கன்யா. நீ மட்டும் என்ன லேசுப்பட்டவளா? எனக்கு கொஞ்சமும் குறையாம அழுத்தமா தானே இருக்க. 2 பேரும் இப்போச்சும் சமாதானம் ஆகிறீங்களா? பிரியா பாவமாக கேட்க, எனக்கு இன்னமுமே இவர் மேல கோபந்தான் என்று விட்டதை தொடர முயன்ற தங்கையின் கன்னம் பற்றி கொஞ்சினாள் அவள். பிரகி குட்டி, அவர் மேல எந்த தப்பும் இல்லடி. நான் தான் நீ எப்பவும் திட்டுற மாதிரி அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நேத்து என்கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? அப்பதான் என்னோட தவற உணர்ந்து நான் என்னை மாத்திக்கிட்டேன். இனிமே இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நானும் நிக்க மாட்டேன், அவரையும் நிக்க விட மாட்டேன். வாவ், புரிஞ்சுக்கிட்டியாக்கா நீ? உண்மைதான், முதல்ல மாமா மேல ரொம்ப கோபம் வந்தாலும் அடுத்து நீ சரியா மூவ் ஆகாம தான் அவரும் அப்படி கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாருன்னு புரிஞ்சது. நீயே சொன்ன மாதிரி இனிமேலாவது உன்னை மாத்திக்கோ. கண்டிப்பா. அப்புறம் நீயும் உன் கோபத்தை விட்டுட்டு அவர்கிட்ட ஒழுக்கமா பேசு. ரொம்ப தான் புருஷனுக்கு சிபாரிசு பண்ற. சரி சரி, நான் யோசிக்கிறேன் என்றாள் கன்யா கெத்தாக. அடிங்க, நானும் போன போகுது, சின்ன பொண்ணுன்னு விட்டு கொடுத்தா என்று அவள் தலையில் கொட்டினான் மாறன். மாமா, உங்க வாத்தியார் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டிக்காதீங்க என்று சினுங்கியபடி தலையை தேய்த்து விட்டாள். நீயும் அப்படித்தானே பண்ற சொல்லும் அக்காவை முறைத்தவள். ஆனாலும் அநியாயத்துக்கு ஒரே நாள்ல இப்படி புருஷனுக்கு தீவிர விசிறி ஆகக்கூடாது நீ என்று உதட்டை சுளித்தாள். அதுல ஏமா உனக்கு வைத்திருச்சல்? அவளை ஏதோ இப்பதான் மனசு வந்து எனக்கு கருணை காட்டியிருக்கா. மாறனின் புலம்பலில் மாமாவை எப்படி படுத்து வச்சிருக்க என்று அக்காவை கிண்டல் செய்த பெண். சரி சரி, கூலாகு. நான் சும்மா தான் மாமாவை கலட்ட பண்ணேன், அது அவருக்கும் தெரிஞ்சதுனால தான் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாரு என்று கண் சிமிட்டினாள். அதுக்குன்னு அப்படியா பிரகி மரியாதை இல்லாம நடந்துக்கிறது என்றாள் பெரியவள் இன்னமும் அதிருப்தியாக. அட ஆண்டவா, என தலையில் கை வைத்தவள். நான் அப்படியெல்லாம் மரியாதை இல்லாம நடக்கலக்கா என்று அவளுக்கு புரிய வைக்க முயன்றாள். இரு நான் பேசிக்கிறேன் என்று மனைவியிடம் திரும்பினான் நாயகன். நீ பதட்டப்படுற அளவுக்கு அவ ஒன்றும் மோசமா நடந்துக்கல. உனக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே என்னை பார்த்து பயமே தவிர இவ ஃப்ரம் டே 1ல இருந்தே என்கிட்ட உரிமையா தான் பேசுவா பழகுவா. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே மாமான்னு கூப்பிட்டு ஷாக் கொடுத்தவல்ல இவ என்று முறுவளித்தான். ஆமா மாமா, எங்க அம்மா கிட்ட கூட அன்னைக்கு செம்மையா திட்டு வாங்கின என்றாள் பெண் சோகமாக. அப்புறம் முகூர்த்த சாரி எடுக்க வந்த நேரத்துல உன்னை பத்தியும் உனக்கு இருக்கிற பயத்தை பத்தியும் என்கிட்ட நேரா வந்து சொன்னா. அப்பவே இவளோட நேச்சர் எனக்கு பிடிபட்டு போச்சு. அதோட வெட்டிங் டைம்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமா AI அனிமேஷன் வீடியோலாம் போட்டு ஹாலையே கிளக்குனா பாரு. அதில் இவளுக்கு உன் மேலே இருக்கிற பாசம் தெளிவாக புரிஞ்சது. இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுனால அந்த உரிமையும் பாசமும் குறையாம இவளுக்கு ஏன் மேலேயும் வருது. உன்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ அதைத்தான் என்கிட்டையும் பண்ணுறா. கிட்டத்தட்ட அவ அக்காவோட பிரதிபிம்பமா என்னை உன்னோட இடத்துல வச்சு பார்க்குறா. ஸோ என்னால் இவளை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. நான் எதுவும் தப்பாகவும் நினைக்கல, புரியுதா என்றான்
மனைவிக்கு விளக்கமாக. மாமா என்று மலைத்து போன கன்யா, நான் இவ்வளோ எல்லாம் யோசிக்கவே இல்லையே என்று தடுமாறினாள். லேசாய் புன்னகைத்து அவளின் உச்சியில் கை வைத்து ஆட்டியவன், நீ என்ன எதையும் பிளான் செஞ்சா பண்ற? அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல உன் கேரக்டர் நேச்சருக்கு தன்னால வெளியில வருது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா என்றவன் ரகசியமாக கேட்டு புருவங்களை உயர்த்தவும் பெண்கள் இருவருக்குமே என்ன என்கிற ஆர்வம் பிறந்தது. நீ பண்ற இந்த அடாவடியில அட்ராக்ட் ஆகி ஏன் மனசுமே உன்னை என்னோட குட்டி தங்கையா ஏத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு இருக்கிற அக்காவும் பொறுப்பானவளாவே கூட இருந்துட்டாளா? இப்ப இப்படி ஒரு கேரக்டர் என் லைஃப்ல கிடைச்சிருக்கிறது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு என்று கண் சிமிட்டினான். மாமா என்று கண்களை சுருக்கி போலியாக முறைத்தவள், எஸ், நீங்க சொல்ற மாதிரி இது கூட நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஜாலி நேச்சர் இல்லாத ஒரு பொறுப்பான அக்காவோ அதே மாதிரி எனக்குமே ஒரு பயந்தாங்குழி அக்கா என்றவள், இப்பதானே உன் வீட்டுக்கார் வேற தலையில கொட்டினாரு, நீயுமா என்று தமக்கையை கடிந்தபடி தேய்த்து கொண்டாள். சரி சரி, ஃபினிஷ் பண்ணு. மாறன் தூண்டிவிட, உன்னை டேமேஜ் பண்றதுல மாமா குஷியா இருக்காருக்கா என்று அவளிடம் நக்கல் அடித்த கன்யா, என்ன சொல்லிட்டு இருந்த? எஸ், எனக்குமே ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அண்ணா மாதிரி கிடைச்சிருக்கிறதுல இந்த பிரகி பேபியும் சோ ஹாப்பி அண்ணாச்சி என்று ஆர்ப்பாட்டமாக அக்கா கணவனின் கரம் பற்றி குலுக்கினாள். பிரியா அதை ஆசையுடன் பார்த்திருக்கும் பொழுதே அச்சோ என்று அடுத்து தலையில் கை வைத்து கொண்டாள் அவள். என்னடியாச்சு, இவ்வளோ நேரம் டைலாக் எல்லாம் பெருசா பேசிட்டு இருந்த? அக்கா, வந்ததுல இருந்து உங்க 2 பேருக்கும் குடிக்க ஒண்ணுமே குடுக்கலனா? இந்த நிர்மலா சொல்றது போல இன்னுமுமே உன்ன மாதிரி பருப்பு பொறுப்பனெல்லாம் எனக்கு வந்து தொலைய மாட்டேங்குது என்று புலம்பியவாறு சமையல் அறைக்கு செல்ல முயன்றாள். விடு விடு, அதுக்கேன் டென்ஷன் ஆகிற, கொஞ்சம் கொஞ்சமா பழகிடும். தங்கையை தேற்றும் கணவனிடம், நானே போய் எடுத்துட்டு வரேன், நீங்க என்ன குடிக்கிறீங்க என்று விசாரித்தாள் பிரியா. எனக்கு டீ காஃபி எல்லாம் வேணாம், லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. அப்பா, அதை நானே நல்லா போடுவேன் என்று குதித்து கொண்டு ஓடினாள் கன்யா. சிரித்த பெரியவள், அம்மா கிட்ட நம்ம வந்திருக்கிறத சொல்லிடலாம் என்று தன் பேசியை எடுத்தாள். திடீர்னு வந்ததுல அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடுமா? சேச்சே, மறு வீட்டுக்கு வந்துட்டு போன பின்னாடி நாம வரலைன்னு அவங்களுக்கு மனசுல குறைதான் என்றவாறு அன்னையை அழைத்து தங்களது வருகையை கூறினாள். அந்த பக்கம் நிர்மலாவிற்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. மகளிடம் படபடவென்று பேசி முடித்து உடனே கிளம்பி வருவதாக வைத்து விட்டார். என்ன இவ்வளோ சிரிப்பு? நான் சொன்ன மாதிரி தான். சந்தோஷத்துல அவங்களுக்கு தலைக்கால் புரியல. நீங்க பாட்டுக்கு கிளம்பிடாதீங்க, நான் உடனே வீட்டுக்கு வரேன், சாப்பிட்டு தான் போகணும்னு பரபரன்னு பேசுறாங்க. ஆமா, எங்க மம்மிக்கு பெரிய மகனாலே எப்பவும் தனிதான், இவளை போல வருமானு எந்நேரமும் பேசி சிலாகிப்பாங்க என்று நொடித்தபடி அங்கே வந்து அவர்களுக்கு எலுமிச்சை சாறை கொடுத்தாள் கன்யா. உங்க அம்மா விஷயத்துல அக்கா மேல செம்ம காண்ல இருப்ப போல இருக்கு. அச்சோ, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப ரொம்ப என்றபடி தன்னுடைய பானத்தை பருகும் பெண்ணை சிறு சிரிப்புடன் நோக்கிவிட்டு தன் அவளை பார்த்தான் மாறன். தன் பெற்றோருக்கு இளவரசியாக இருக்கும் இவளை நாமும் தான் எத்தனை தரம் படிப்பை காரணம் காட்டி கீழிறக்கி திட்டி அள வைத்திருப்போம். அடுத்த 10 நிமிடத்தில் வாங்க மாப்ள என வரவேற்றபடி அவசரமாக உள்ளே வந்த மாமியாரிடம் புன்னகையுடன் தலையசைத்து எழுந்து நின்றான் மாறன். அவனின் அந்த மரியாதை பண்பு நிர்மலா பெற்ற 2 மக்களையுமே பெரிதாக கவர்ந்திழுத்தது. அச்சோ, உட்காருங்க, ஒரு வார்த்தை போன்ல சொல்லியிருந்தா நான் வீட்லயே இருந்திருப்பேனே. நான் உங்க பொண்ணை சர்ப்ரைஸ் பண்ண நினைச்சேன் அத்தை, பட் இங்க சொல்லியிருக்கலாம், விட்டுட்டேன். ஓ அப்படியா என்றவர் மகளின் அருகில் ஆவலாக சென்று பிரியா என்று அவளை குனிய வைத்து நெற்றியில் முத்தமிட்டார். உனக்கு நேர்ல இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன் என்று கண்கள் கலங்க ஆசையாக மொழிந்தார். மா என்று தானும் கலங்கி அவரை அணைத்து கொண்டாள் பெண். அட, நான் கூட சொல்ல மறந்துட்டேன் என்று வேகமாக ஒரு புறம் சென்று அக்காவை அணைத்தாள் கன்யா. கவிதையாக தெரிந்த அவர்களின் பாச பிணைப்பை ரசனையாக உள்வாங்கி நின்றிருந்தான் நன்மாறன். கண்களை துடைத்தபடி விலகியவர், நீங்க உட்காருங்க தம்பி, அசைவத்துல என்ன விரும்பி சாப்பிடுவீங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறேன் என்று மருமகனிடம் பேசினார் நிர்மலா. இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள ஏன் உடனே கிளம்புறீங்க? முதல்ல உட்காருங்க. இல்ல, பொறுமையா மதியமே உட்காரலாம். பிரியா நீ வா, தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு என்று மகளை கையோடு உள்ளே இழுத்து சென்றார். இனி அவ்வளவுதான், நிர்மலாவின் நல்லபாகம் ரெடியாக ஆரம்பிச்சிடும், நானும் போய் என்னென்ன பார்க்கறேன் என்று கன்யாவும் சென்றுவிட மாறன் தன் கைபேசியை எடுத்தான். சில நிமிடங்களில் தன் தாயுடன் தயக்கமாக இவன் முன்னே வந்து நின்ற மனைவியை கேள்வியாக பார்த்தான் வாத்தி. அது அங்க வீட்டுல அத்தை மாமா மட்டும்தானே தனியா இருக்காங்க, அவங்களும் இங்கே சாப்பிட வரலாமேன்னு அம்மா சொல்றாங்க.
ஓ, அவங்க பிளான் என்னன்னு தெரியலையே என்று இழுத்தவன், சரி இரு, அம்மாவையே கேட்டுறேன் என்று கோதைக்கு அழைப்பு விடுத்தான். பேசி முடித்தவன், அம்மா சமைச்சு முடிச்சிட்டு எல்லாம் அங்கே எடுத்துட்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி வர்றதுக்கு நீங்களும் கன்யாவும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை, என்னை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க என்று தகவல் தந்தான். அப்படியா என்று மகளின் முகம் பார்த்தார் நிர்மலா. என்ன யோசிக்கிறீங்க அத்தை? எப்படியும் நீங்கள் 2 பேரும் தனியாக அங்கே கிளம்பி வர்றது கஷ்டம் தானே. இப்போ எங்கள் கூடவே வந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. ஆ என்றவர் கையை பிசைய அவன் புரியாமல் பார்த்தான். ஏற்கனவே கோதைக்கு தங்கள் வீட்டின் மீது இருக்கும் அதிருப்தி இவருக்கு நன்றாக தெரியும் என்பதால் மகளின் வீட்டிற்கு செல்ல தயக்கமாக இருந்தது. அதே எண்ணம்தான் பிரியாவிற்கு உள்ளுக்குள் வருத்தமாக ஓடியது. என் வரையில் எல்லாம் சுமூகமாக முடித்து புகுந்த வீட்டினர் திருப்தியாக ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் என் பிறந்த வீட்டின் மீது அவர்களுக்கு இணக்கம் உண்டாகவில்லையே. இங்கு அனைத்தையும் சமைத்து முடித்து எடுத்து செல்வதற்கு பதிலாக அவர்கள் ஒருவேளை இங்கே வந்து உணவு அருந்தினால் அம்மாவுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? என்ன இங்கு டிஸ்கஷன்? கடைக்கு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டியாமா? இதை தர என்றவர் மருமகனின் முகம் நோக்கினார். உங்களுக்கு அங்கே வர எதுவும் சங்கடமா இருக்கா என்று புருவம் சுருக்கி விசாரித்தான் அவன். பதறி போனவர், ஐயோ அப்படிலாம் இல்லை தம்பி என்றார் அவசரமாக. அப்புறம் ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? என்ன ஆச்சு? எல்லாம் சீரியஸா இருக்கீங்க? குழப்பத்துடன் கேட்ட கன்யாவிடம் மாறன் விஷயத்தை கூற அவளோ உற்சாகம் ஆனாள். வாவ், இது கூட நல்லா இருக்கே. நாமளும் கல்யாணத்தப்ப போனதானம்மா, அக்கா வீட்டுக்கு போகலாமே. மாறனின் கூறிய பார்வையில் அவருக்கும் வேறு வழி தெரியாததால் சரி என்று சம்மதித்து விட்டார் நிர்மலா. நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.